நாடு முழுவதும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த வழிவகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஏற்கனவே மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இந்நிலையில் இதனை நாடாளுமன்றத்தில் விரிவான மசோதாவாக தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தற்போது இந்தியாவில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதனை ஒரே காலத்தில் நடத்த வேண்டும் என்பது பாஜகவின் நீண்டகால கனவு. இதன் மூலம் மத்திய அரசின் அதிகாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது, மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்தாலோ அல்லது வேறு காரணங்களால் ஆட்சி நடத்த முடியாத சூழல் உருவாகியிருந்தாலோ மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வரை காத்திருக்க வேண்டும். அப்போது மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சிதான் இருக்கும். இது மாநில உரிமைகளை பறிக்கும் செயல் என்று அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார்கள். ஆனால் மத்திய அரசு இதையெல்லாம் பெரிதாக காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இந்த சட்டம் குறித்து கருத்துக்களை பெறுவதற்காகவும் அதை ஆய்வு செய்து தொகுத்து வழங்குவதற்காகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழுவை அமைத்தது. இந்த குழு தனது விவரங்களை மத்திய அரசு முன்னிலையில் தாக்கல் செய்த நிலைமையில் அதற்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்தது. இப்போது இருக்கும் ஒரே வேளை அனைத்து மாநில அரசுகளையும் சமாதானப்படுத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மசோதாவை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதுதான். ஏனெனில் இந்த மசோதாவை நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் 6 திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த திருத்தங்களை செய்ய நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 3/2 பங்கு பலம் மத்திய அரசுக்கு இருக்க வேண்டும். தற்போது மத்திய அரசின் கூட்டணி பெரும்பான்மையோடு இருந்தாலும் இந்த பலத்துடன் இல்லை. அதாவது மக்களவையில் மொத்தம் 545 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 292 பேர் பாஜக கூட்டணியில் உள்ளனர். ஆனால் 3/2 பங்கு பலத்தை பெற 364 உறுப்பினர்களின் ஆதரவு அவசியம். மாநிலங்களவையில் 245 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் 112 பேர் மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் இது போதாது. 3/2 பங்கு பலம் வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 164 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. எனவேதான் அனைத்து மாநில அரசுகளிடமும் மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறது. இந்த திட்டம் விரிவான மசோதாவாக விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த மசோதா அடுத்த வாரம் தாக்கலாக இருக்கிறது. இதற்கான அனுமதியை மத்திய அமைச்சரவை வழங்கியுள்ளது. இதை செயல்படுத்த அரசாங்கம் என்ன மாதிரியாக திட்டமிட்டுள்ளது என்று பார்ப்போம். ஒரே நேரத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும். முதல் கட்டமாக மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும். 2ஆம் கட்டமாக பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். 2ஆம் கட்ட தேர்தல் முதல் பொது தேர்தல் முடிந்த 100 நாட்களுக்குள் நடத்தப்படும். அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும். நாடு முழுவதும் விரிவான பிரச்சாரம் நடக்கும். இதனால் 5 வருடத்திற்கு ஒரு முறை அந்த 3 மாதம் மட்டும் தேர்தல் காலமாக இருக்கும். தேர்தல் செலவுகள் இதன் மூலம் குறையும். அதே போல தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் இதன் மூலம் குறையும். ஆனால் இந்த திட்டம் குறித்து சில சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சில முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பின் மாநில அரசு திடீரென கவிழ்ந்தால் என்ன ஆகும்? தேர்தல் முடிந்த பின் மத்திய அரசு கவிழ்ந்தால் என்ன ஆகும்? ஒரு சில மாநிலங்களில் மட்டும் பெரும்பான்மை கிடைக்காமல் போனால் என்ன ஆகும்? இப்போது சமீபத்தில் தேர்தல் நடந்த மாநிலங்களில் ஆட்சி நீட்டிக்கப்படுமா, கவிழ்க்கப்படுமா? மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 174 மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும். ஆனால் அப்படி செய்தால் மாநிலங்களின் உரிமை நீக்கப்படுமா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளது. எனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்த முன்வருகிறது. இந்த திட்டத்தை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது ஒன்னிந்தியாவிற்காக ஆனந்தன்.